சரவணன், கடுமையான விமர்சனங்களை ஸ்ரீகாந்த் கருணேஷ் முன்வைக்கிறார். குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்றீங்களா? கட்சிக்காரராக இருக்கிறார், அதனால பாதுகாக்கப்படுதா? பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல ஏன் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது? பல கேள்விகளை முன்வைக்கிறார். பாஜகவில் வந்து கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் ரவுடிகளையும் கட்சியில் இணைத்து விட்டு இப்படி வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட இவங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? இல்ல கடுமையா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம், இல்ல ஒரே நிமிஷம். இல்ல ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்களுக்கு எங்க சிரிப்பு வருது? சிரிப்பு வரல, யாருக்கும் சிரிப்பு வரல. உங்களுடைய இந்த கள்ள கோபத்தை கொஞ்சம் நிறுத்துக்கின்ற, இந்த கள்ள கோபத்தை நிறுத்துங்க. ஏமாத்த முடியாது, ஊரை ஏமாத்த முடியாது. எல்லா கொலைகாரர்களையும் பாஜகவில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு அதாவது காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் விடுறாரு, பட்டியல், குற்றவாளிகள் பட்டியல். 266 குற்றவாளிகள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து 1766 வழக்குகளிலே சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒரு வரி இருக்கார், செங்கல்பட்டு ஏரி பகுதியில் ஏரிக்கரையில் மணற்கொள்ளையை தடுப்பவர்களை தலையை வெட்டி கொலை செய்யும் கூலிப்படை தலைவன் சீர்காழி சத்யா என்ன பொறுப்புல இருக்காரு? பாஜகவில் மாணவர் அணி பொறுப்புல இருக்காரு, இளைஞர் அணி பொறுப்புல இருக்காரு. அதே போல வட சென்னை கஞ்சா வியாபாரி புளியந்தோப்பு அஞ்சலை என்ன பொறுப்புல இருக்காங்க? என்ன பொறுப்புல இருக்காங்க பாஜகவில்? இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நிறுத்துங்க சார், நீங்க பேசும்போது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டோம். இதெல்லாம் உண்மையான ஆதாரமான குற்றச்சாட்டுகள். தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க, எதுக்கு பதில் இருந்தா அப்புறமா பேசுங்க. நிறுத்துங்க கொஞ்சம். ஸோ இப்படி கஞ்சா வியாபாரி பாஜகவில் இணைகிறார். இப்படி தமிழ்நாட்டில் கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் கஞ்சா வியாபாரிகளையும் கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு எப்படி இவர்கள் வெட்கமே இல்லாமல் பேசுகிறார்கள் தான் கேட்கிறேன். அதே போல இப்போ இது ஒரு விஷயம், இது ஒரு விஷயம். அடுத்ததாக நான் வரேன் கருணேஷ், உங்கள்கிட்ட வரேன். அடுத்ததாக முக்கியமான இது, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மிக மிக துரதிர்ஷ்டவசமான சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்க கூடாது. இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு, புகார் வந்த பிறகு காவல்துறை எப்படி செயல்பட்டது என்பது முக்கியமான கேள்வி. யாராவது தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்களா? வந்த உடனே ஒரு அபாண்டமான அண்ட புழுக ஆகாச புழுக அவங்களுடைய தலைவர் வந்து சொன்னார், இவங்க வந்து இவர் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறார், அதில் இருக்கிறார், இதில் இருக்கிறார்னு இப்போ இது சொன்னாங்க. கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அவர் யாரா வேணா இருக்கட்டும் சார், கைது செய்யப்பட்டாரா இல்லையா? கடந்த 3 ஆண்டுகளில் திமுகவில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய எந்த குற்ற சம்பவம் வேணா எடுத்துக்கோங்க சார். ஏதாவது ஒரு குற்றவாளி, யாராவது ஒரு குற்றவாளி ஃபார் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ் அவரை வந்து கைது செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். இவர் வந்து இதை சார்ந்தவர், இந்த கட்சியை சார்ந்தவர், இவர் இந்த இடத்தை சார்ந்தவர், இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் இந்த வகுப்பை சார்ந்தவர்னு சொல்லி யார் மேலேயாவது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்திருக்கிறதா இல்லையா? 2 கேள்வி பிரதானமா இந்த இடத்துல இல்ல சரவண முடிச்சிரேன். 2 கேள்வி பிரதானமா எழுது. ஒரே நிமிஷம் இருங்க கருணேஷ். 2 கேள்வி பிரதானப்படுது உங்களுடைய பேச்சில். ஒன்னு, ஒரு குற்றச்செயல் நடந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறீங்க. குற்ற செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஒன்னு. ரெண்டாவது, பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல தான் அதிகமான சம்பவங்கள் நடக்குதுன்றப்போ அதை முன்னெச்சரிக்கையோடு செயல்படலையா தடுக்கிறதுல? நீங்க வந்து குற்ற சம்பவங்களை பத்தி பேசுறீங்க. கடந்த 10 வருடங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்தது அதை கணக்கில் எடுத்துப்போம். இப்போ 3 ஆண்டு காலமாக எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு நாடு எங்க இருந்தாலும் சரி, டோட்டலா கேன் யூ வைப் அவுட் கிரைம்? உலகத்துல எந்த நாட்டாலையும் அதை செய்ய முடியவில்லை. குற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ முக்கியமான கேள்வி, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் எங்க கிடைக்குது அப்படின்னா, குற்றம் நடந்ததுன்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அரசுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஏதாவது குற்றவாளி தப்புவிக்கப்பட வைக்கிறாரா? ஒரு கட்சியில சேர்ந்திருக்க அதை இது இல்லைன்னு சொல்லி என்னால் அடித்து சொல்ல முடியும். இல்ல இவர் இந்த இதை சார்ந்தவர், இவர் இந்த கட்சியை சார்ந்தவர், அதனால இவர் தப்புவிக்கப்பட்டிருக்கிறாரா? தயவு செய்து என்ன உதாரணம்னு சொல்லுங்க. ஒரு எம்பி, திமுக எம்பி கைது செய்யப்படுகிறார் திமுக ஆட்சியில. பாஜக எம்பி யாராவது கைது செய்யப்படுவாங்களா சார்? வாஷிங் மெஷினை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசலாமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளும் பாஜகவில் சேர்ந்தால் தப்பித்து விடலாம் என்ற சூழ்நிலை தான் இருக்கு. இதை பற்றி விமர்சிக்காத தலைவர்களே இல்லை. பெண்களை பற்றி நம்ம வீட்டு பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பேசுறாங்க. ஐயா, இது நடந்திருக்க கூடாது. இந்தியாவுடைய தங்க மங்கைகள் பாலியல் துன்புறுத்தல்,
பாலியல் இது செய்யப்பட்டது. அவரை பாராட்டி சீராட்டி சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த கட்சி தான் பாஜக. நாடாளுமன்றத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு எதுக்கு? மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால. என்ன தெரியுமா சார் பண்ணாங்க? பெயில் அப்ளிகேஷன் வரும்போது கைது செய்யவில்லை. டெல்லி போலீஸ் அவங்களை கைது செய்யல. பெயில் அப்ளிகேஷன் வரும்போது பிரிஜ்பூஷன் சிங்குக்கு you want to give bail, you give bail. You don't want to give bail, don't give bail. We leave it to the court. என்ன காரணம்? அவர் பாஜகவில் இருக்கிறார். பாஜகவில் ஏதோ 2 சீட்டை ஜெயிச்சு கொடுப்பாராம் சார் அவரு. அதற்காக இந்தியாவுடைய தங்க மங்கைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி வேடிக்கை பார்த்த கட்சி தான் பாஜக. இப்போ பாஜக மேல குற்றம் சுமத்தி நம்ம வந்து இந்த விவாதத்தை வந்து அப்படி கொண்டு செல்ல போவதில்லை. இப்போ அவர் கேட்கிற கேள்வி அதான் வரேன். அவர் ஞானசேகரனுக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்களான்ற ஒரு கேள்வி முன்வைக்க. எப்படி சார் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்? புகார் வந்த உடனே யாராக, நான் அதுதான் உதாரணத்தை சொன்னேன். திமுக எம்பி இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்கள் கைது செய்ய எதுக்கு ஒரு கத்துறாரு? இப்போ நான் உங்களுக்கு அவகாசம் தரேன் சார். கர்ணேஷ் நான் உங்களுக்கு அவகாசம் தரேன். கத்தாதீங்க. கர்ணேஷ் நான் அவகாசம் தரேன். இதே ஞானசேகரனை திமுக விடுதலை செஞ்சுச்சு. காம் டவுன். திமுகல தான் மெத்தோபெட்டமைன் வித்தாரே. காம் டவுன் சார். கர்ணேஷ் நான் வரேன். உங்களுக்கு தரேன், நேரம் தரேன். இல்ல இப்போ பில்கிஸ் பானு எவ்வளவு கொடூரமான வழக்குன்னு தெரியும். அந்த வழக்குல யார் சார் அவங்களை வெளியில விட்டா? இல்ல கர்ணேஷ் நான் வரேன். நானு இன்னும் விருந்தினர்கள் 4 பேர் இருக்காங்க. நான் வரேன். நானு டூ மச் இது. இல்ல பிரகாஷ் இருங்க எல்லாம் கத்த கூடாது. இல்ல பிரகாஷ் இருங்க. பில்கிஸ் பானு வழக்கு எவ்வளவு கொடூரமான வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது ரேப் செய்யப்படுகிறார். அவருடைய அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்து அவர் ஒரு சன்ஸ்காரி, அதனால அவரை விடுதலை செய்யலாம்னு பேசின கட்சி தான் பாஜக. இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து போலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இவர்களுடைய அரசியல் எடுபடவில்லை. அந்த எடுபடாத கோவத்தில் இப்படி சேற்றை வாரி வீச வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சிறப்பான முறையில் தமிழ்நாடு போலீஸ் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா, பாஜகவுடைய தலைவர். அவருக்கு இவ்வளவு சிறப்பாக செயல்படுவது பிடிக்கல சார். இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார்களா? இல்ல கர்ணேஷ் நான் வரேன். கர்ணேஷ் நான் வரேன். உங்களுக்கு அவகாசம் தரேன். இருங்க ஒரு நிமிஷம். இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறதா? நம்மளால சிறப்பாக செயல்பட முடியலையே. வாங்கிட்டு வந்துட்டாங்கல. கர்ணேஷ் சில கேள்விகளை அவர் முன்வைக்கிறார் இல்லையா? நானே கேக்குறேன். கர்ணேஷ் நான் கேக்குறேன். இது யார் எனக்கு தெரியல. யார் நெறியாளர்னு தெரியல. இல்ல கர்ணேஷ் நான் இருங்க, நான் வரேன். கர்ணேஷ் உங்களுக்கான நேரம் முடிஞ்சிச்சு. நான் வரேன் உங்களுக்கு. கர்ணேஷ் நான் இருங்க. இதுல இந்த விஷயத்துல நம்ம அரசியல் கடந்து விவாதிக்கிறப்போ சில புள்ளிகளை நம்ம பார்க்கணும் இல்லையா? எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் வெளியில வருது, குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் பத்தியான சில புகைப்படங்கள் வெளியே வருது. இதெல்லாம் பின்னாடி பாதுகாக்க வேண்டிய அரசு, காவல்துறை என்ன செஞ்சுச்சு? கண்டிப்பாக இது எப்படி கசிய விடப்பட்டது, எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்றதுல கண்டிப்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக விசாரணை நடத்தும். இதுக்கு பின்னால யார் இருக்கா? பாஜக இருக்குமான்னு தெரியல. நமக்கு விசாரணித்தா தான் தெரியும். இதுக்கு ஏன் பாஜக? கர்ணேஷ் இருங்க. கர்ணேஷ் வரேன். இருங்க கர்ணேஷ் இல்ல கர்ணேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. கர்ணேஷ் பேசுறது எல்லாம் கூப்பிட்டீங்க. உங்களுக்கான நேரம் இருக்குது. நான் போறோம். வாய்ப்பு வரும். நாங்கெல்லாம் போறோம். அவர் வண்டி பேசட்டுவீங்க. இருங்க நக்கீர பிரகாஷ் இருங்க. இப்போ ஏன் இத சொல்றேன் அப்படின்னா இவர்களுடைய ட்ரெண்டே இதான் சார். இவர்களுடைய வரலாறே இதான். அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது அள்ளி வீசுவது. இதற்கு ஒரே சிறந்த எடுத்துக்காட்டு சிறுமி லாவண்யா அவர்களுடைய அந்த மரணம், துர்மரணம். என்ன சொல்லி அறிக்கை கொடுத்தாரு திரு அண்ணாமலை? மத மாற்றத்தால விஷம் குடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்னு சொல்லி நீலி கண்ணீர் வடித்தார், போலி கண்ணீர் வடித்தார். தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான விசாரணை நடந்துச்சு. இல்ல முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி உத்தரவிட்டார். சிபிஐ விசாரணை முடித்து என்ன சொன்னாங்க? சிபிஐ விசாரணை முடித்து என்ன சொன்னாங்க சார்? சிபிஐ விசாரணை கர்ணேஷ் இது ஒரு நாகரிகமான உரையாடலை கட்டமைக்கலாம். கர்ணேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. கர்ணேஷ் நான் வாக் அவுட் பண்றேன் சார். உங்களுக்கான நேரம் இருக்கு. நான் உங்களுக்கான நேரத்துல சொல்றேன். பாபு முருகன் எதிர்க்கட்சியுடைய முக்கியமான நபர். அவரெல்லாம் பேசுறதுக்கான அவகாசம் இருக்கு. நான் தரேன் உங்களுக்கு. நான் மீண்டும் வரேன். நான் உங்கள்கிட்ட இது வந்து அராஜகம் இல்ல. இப்போ அந்த இவர் ஒண்டி தான் பேச தெரிஞ்சவர். அவரு ஒரு நிமிஷம் இருங்க. நக்கீர பிரகாஷ் இருங்க. சோ இப்போ அந்த வழக்குல என்ன ஆகுது?
இவர்கள் பொய் பித்தலாட்டம் உச்ச நீதிமன்றத்தில் வெளியில வருது. சிபிஐ வேண்டும், சிபிஐ வேண்டும். சிபிஐ விசாரித்தது இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு. சோ என்ன தெரிகிறது? ஒவ்வொரு மரணத்திலும் ஒவ்வொரு இப்படிப்பட்ட சம்பவத்திலும் அதை வைத்து ஏதாவது அரசியல் லாபம் சம்பாதிக்க முடியுமா, அதை வைத்து ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா என்று அலையக்கூடிய கூட்டம் தான் தமிழ்நாடு பாஜக. இவங்களுக்கு மக்கள் நலனை சார்ந்து அரசியல் செய்ய தெரியாது. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வலியுறுத்த தெரியாது. இல்ல இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேள்வி முடிக்கிறேன். முக்கியமான கட்டம் இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை விவாதிக்கலாம் நினைக்கிறேன். இதுல இப்போ எஃப்ஐஆர் ஏன் இதுல லீக் ஆச்சு? இந்த குற்ற செயல்களை குற்ற செயல்களை தடுக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய முக்கியமான பொறுப்பு. இந்த சம்பவத்தினுடைய ஈடுபட்ட அந்த குற்றவாளி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்றது ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஆமா, இப்போ அவரை பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அவரை எப்படி தடுக்க முடியும்? ஜாமீன்ல எப்படி வராரு? வெளியில ஜாமீன்ல வராரு, ஜாமீன்ல தான் இதையெல்லாம் செய்கிறார். அப்ப எப்படி இதை எடுத்துக்கொள்வது? இப்போ ஒரு குற்றவாளி இருக்காருன்னா 24/7 அவரை மானிட்டர் பண்ண முடியுமா? இது தவிர்க்க முடியாத தவிர்த்திருக்கப்பட வேண்டிய சம்பவம். இது மிக மிக துரதிர்ஷ்டவசமான சம்பவம். இதை ஒரு படிப்பினையாக ஏற்று இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. கேம்பஸ் எப்படி செக்யூர், அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தெரியும் உங்களுக்கு, இட்ஸ் 100 ஏக்கர் கேம்பஸ். ஃபுல்லாக மரம் செடி கொடிகள் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது. எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க? இது சிசிடிவி கேமரா இருக்குன்னா ஒவ்வொரு மரத்துக்குமா சிசிடிவி கேமரா பொருத்துவாங்க? குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டாரா இல்லையா? இப்போ சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா இந்த குற்ற செயல் தடுக்கப்பட்டிருக்குமா? அதாவது என்ன அப்படின்னா இவர்களுடைய அந்த ஆற்றாமை, ஃப்ரஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியவில்லை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக, சென்சேஷனலைஸ் பண்ணணுன்றதுக்காக எதையாவது பேசி சென்சேஷனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதுல உண்மையாக, அதாவது என்னன்னா இது இன்டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை மேல இவர்கள் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா போலீஸோட முறையில் என்ன சார் ஆகும்? நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன இந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை பாஜக கிரியேட் பண்ண எல்லா சிச்சுவேஷனையும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அவர்களுடைய தலைவர் என்ன பேசுறாரு? வன்முறையை தூண்டுற வகையில அது வாயில கூட சொல்ல கூசுது எனக்கு. அப்படிப்பட்ட பேச்சை பேசுகிறார் அவர்களுடைய தலைவர். ஆனா இவங்க சட்டம் ஒழுங்கு பற்றி நமக்கு கிளாஸ் எடுப்பாங்களாம். என்ன ஜோக் இதெல்லாம்? மக்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பேசலாம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பல சம்பவங்களை சுட்டி காட்டி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னா, ஐயா பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை. யாருடைய ஆட்சி காலத்தில்? அதிமுக ஆட்சி காலத்தில். யார் பாலியல் தொந்தரவு கொடுத்தா? அவர் என்ன ஆச்சு? அவரை கைது செய்தார்களா? என்ன பண்ணாங்களா? அவரை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அடுத்து சிறந்த எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம். அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அந்த ஒரே காரணத்திற்காக எஃப்ஐஆர் கூட போடல. எப்போ திமுக போராட்டம் நடத்திய பிறகு சிபிஐ என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் தெரிந்து வெளியில பெரிய எல்லாம் போராட்டம் நடத்தின பிறகு அவரை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. அதன் பிறகு சிபிஐ விசாரித்த பிறகு அந்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்படுகிறார். அப்படி ஒரு சம்பவத்தை திமுக ஆட்சியில சொல்லுங்கன்ற. அதுக்கு சார் கமிஷனர் விளக்கம் கொடுத்திருக்காரு சார். போன் ஃபிளைட் மோட்ல தான் இருந்திருக்கு. அந்த அக்யூஸ்டோட போன் அந்த டைம்ல ஃபிளைட் மோட்ல இருந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு கமிஷனர் விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க பாட்டுல ஏசியங்களை கிளப்பி கொண்டே போவீங்களா? இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க அதிகாரி விளக்கம் கொடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் அதை விமர்சனத்துக்கு அதான் சொல்றேன். என்னன்னா ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இவங்க அரசியல் செய்ய முடியாம இப்படி பண்ணிட்டாங்களேன்ற அந்த கோபத்துல இப்படி இல்ல பிரகாஷ் சொல்றாரு. சரவணன் அதுக்கு பதில் சொல்லுங்க. சார் கமிஷனர் சொல்லிருக்காரு சார். கேளுங்க, பாருங்க, பாத்துட்டு அப்புறமா பேசுங்க. சரவணன் உங்களுடைய அருகதை என்னன்னு தெரியுமா? நீங்க இன்னைக்கு வேலையா இதா போச்சுனீங்க. மாணவி லாவண்யாவுடைய வீடியோவை வெளியிட்ட குற்றத்திற்கு அண்ணாமலை என்ன பரிகாரம் செய்தார்? ட்விட்டர்ல இன்னும் இருக்கு அந்த வீடியோ. அந்த சிறுமி தானே, 15 வயது கீழ இருக்கக்கூடிய சிறுமி தானே, அந்த வீடியோவை வெளியிடலாமா? அரசியலுக்காக தானே செய்தாரு. கேவலம் அரசியலுக்காக தானே செய்தார். அதை மன்னிப்பு கேட்டாரா? இப்போ அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தினேன் சரியில்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரா அண்ணாமலை? கேட்கல. அப்புறம் என்ன அருகதை இருக்கு? உங்களோட கண்ணி இருக்கு, நீங்க பதில் சொல்லணும் சரவணன். கர்ணேஷ் வரீங்க. அது வெளியிட்ட அண்ணாமலை அவர்கள்
இன்னும் இருக்கா அந்த ஒரே வீடியோ? நிமிஷம், ஒரே நிமிஷம். ட்விட்டர்ல இருக்கு வீடியோ. சரவணன், இருங்க முதல்ல அதை சரவணன். delete பண்ணுங்க சார். சரவணன். உங்க தலைவருக்கு அறிவுரை சரவணன், சொல்லுங்க. இருங்க. இது மாதிரி எல்லாம் சரவணன். சொல்றாங்க சார், கருத்து சொல்றாங்க சார். அதை சரவணன். delete பண்ணுங்க சார். சரவணன், அது காத்துறீங்க ஒரு சரவணன். தவறான வீடியோ. சரவணன். ஒரு மைனரோட வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லி பெண் முதல்ல மானத்தோட அறிவுரை வாழ சொல்லுங்க. சரவணன், முடியாத delete நிலைமையில பண்ணுங்க. திமுக ஒரு ஆட்சி நிமிஷம் இருக்கு. இருங்க. ஊருக்கு ஒரு உபதேசத்தை சொல்லலாம் நீங்க. மானத்தோட சரவணன், ஒரு இருங்க, மாணவி இருங்க, வாழ பேசலாம். முடியாத கர்ணேஷ், நிலைமையில கர்ணேஷ், திமுக இருங்க. இருக்கு. கர்ணேஷ், இருங்க. அதுக்கு பதில் சொல்ல சொன்னா எங்கெங்கயோ போறீங்க. கர்ணேஷ், இருங்க, நான் வரேன்.